பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்குமானால் அவரது கண்கள் உங்கள் பிரச்சனையே நோக்குகிறது. ஆதார வசனம் சங்கீதம் 131:1-2 வசனங்கள். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பார்த்தலுக்கும் நோக்கி பார்த்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. கேட்பதற்கும் இடைவிடாமல் பெற்றுக்கொள்ளும் வரை கேட்பதற்கும் உள்ள வித்தியாசம் போல நாமும் நோக்கி பார்க்கிறோம், இடைவிடாமல் விசுவாசத்தோடு கேட்கிறோம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது தொய்ந்து போகிறோம். இது எப்போது நடக்கிறது என்றால், எந்த அடையாளமும் இல்லை, அறிகுறியும் இல்லை, கிணற்றுக்குள் போட்ட கல் போல. ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? நாம் ஒருவருக்கு போஸ்ட் மூலமாக ஒரு பொருளை அனுப்பினால் அக்னாலஜ்மெண்ட்டை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி ஆவிக்குரிய காரியத்தில் எது அக்னாலஜ்மெண்ட்? நமது நம்பிக்கையும் தேவ வசனமே நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட். நாம் நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தாவீது சொல்கிறார், என் ஜெபங்கள் தூபமாக, என் பலிகள் நறுமணமாக ஏற்றுக்கொள்ளும் என்கிறான். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. சங்கீதம் 18:6 என்கிறான். எப்படி தெரியும் இவனுக்கு? ஏனென்றால் உடனே பதில் கிடைத்தது. அது எப்படி? சங்கீதம் 18 பாருங்கள். அதே சங்கீதம் 18:17-20 வரை. விடுவித்தார், தப்புவித்தார், பதிலளித்தார், சரி கட்டினார். ஒரு வசனத்தில் இப்படி வருகிறது. காரியம் நடந்தது, ஆகையால் ஏறிற்று என்கிறான். பதில் பெற்றுக்கொண்டான், ஆகையால் சொல்லுகிறான். மறுபடியும் கூப்பிடுகிறோம், நோக்கி பார்க்கிறோம். அதே ஆண்டவர் தான், அதே வல்லமை, அதே இரக்கம், தயவு, காருண்யம். பதில் இல்லாது போல வெகு நாட்களாய் பதில் கிடைக்காதனால் நம்ம ஜெபத்தின் மீது நமக்கு சந்தேகம் வருகிறது. இது இயல்புதான். ஆனால் அவருக்குள் வளர்ந்து வருகிற நமக்கு இதை இயல்பாக்கி கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்விற்கு, விசுவாச உறுதிக்கு நாமே தான் நம் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளே சாட்சி. இதற்கு முன் என்ன நடந்தது அதுதான் சாட்சி. வேறு சாட்சிகளை தேட வேண்டாம். இதை புரிந்து கொண்ட சங்கீதக்காரன், உன்னதமானவருடைய வருஷங்களை நினைவு கூறுகிறேன், அதாவது இதுவரை அவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறேன். எப்பொழுது? எதுவும் நடக்காது இருக்கும் பொழுது. கர்த்தருடைய செயல்களை, அதிசயங்களை நினைவு கூறுகிறேன், செயல்களை யோசிப்பேன் என்கிறான். சங்கீதம் 77:10-12 வரை. தன் வாழ்வையே திரும்பி பார்க்கிறான், பின் அறிக்கை செய்கிறான். அப்படித்தான் நாமும் செய்ய வேண்டும். உடனே அவரால் கொடுக்க முடியாத என்ன? முடியும். ஏன் செய்யவில்லை? ஏன் இப்படி காத்திருக்க வைக்கிறார்? அவரையே நோக்கி பார்த்தும் ஏன் காத்திருக்க வைக்கிறார்? அவர் மேலேயே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஏன் காத்திருக்க வைக்கிறார்? அவருக்குத்தான் தெரியும். இது கிடைத்தால் ஒன்று நாம் அவரை விட்டு விடுவோம், உடனே கொடுத்திருந்தால், அல்லது அஜாக்கிரதையாக பெற்ற ஆசீர்வாதத்தை விட்டு விடுவோம். இல்லை நான் இரண்டையுமே விடமாட்டேன் என்று கதறினாலும் இந்த சோறு வெந்து விட்டதா இல்லை என்பது அவருக்குத்தான் தெரியும். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எந்த அறிகுறியும் இல்லாவிட்டாலும், நடப்பதற்கு 1% கூட வாய்ப்பில்லை என்று எல்லாராலும் சொன்னாலும், ஏன் நம் மனமே நினைத்தாலும் இது உண்மையாகி விடாது. நாம் நினைக்கிறதுனால, மற்றவங்க சொல்கிறதுனால கர்த்தருடைய வசனம் பொய்யாகி விடாது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவரது கண்கள் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். யாருக்கும் கிடைக்காத ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கவே காத்திருக்க வைக்கிறார். யோவான் 5:38 38 வருடமாய் ஒருவன் வியாதியாக இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தண்டியில் படுத்திருக்கிறான். எல்லாரும் ஒரு நேரம் தூதன் கலக்கும்போது யாரோ ஒருவர் முந்தி இறங்கிக் கொள்கிறார்கள், சுஸ்தமாகி விடுகிறார். இவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. பல நாட்களாக படுத்தே கிடக்கிறான். இயேசு தேடி போகிறார். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அது பகுதியை வாசித்திருப்பீர்கள். இவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. அவன் கலக்கும்போது யாரா ஒருத்தர் முன்னாடி போயிடுறான் என்று சொல்லி, இப்பொழுதும் படுக்கை எடுத்துக்கூட நட என்கிறார். என்ன ஆச்சரியம்! எவ்வளோ காலமாக கிடந்தா அங்கேயே கிடந்த, யாராவது கையை பிடிச்சி கொண்டு போய் விடமாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருந்தவனுக்கு சுகம் நேரடியாக வந்தது. இயேசுவே வந்தார், சுகம் கொடுப்பவரே வந்தார். அதுக்கு தாங்க காத்திருக்க வைத்தார். எடுத்துக்கொண்டு நடந்தானே. அவன் ஏதாவது கேட்டானா? அவனுடைய நம்பிக்கை எப்படியாவது இது கலக்கும்போது என்னை கொண்டு யாராவது விடமாட்டார்களா என்று இருந்தான் அல்லவா? அந்த காத்திருக்கலுக்கு வந்த பதில்.
இரண்டாவது, நாம் அவரையே நோக்கி கொண்டிருக்கும் போது, அதாவது விசுவாசத்தை நம்பிக்கை வேறு எதன் மீது எவர் மீது வைத்ததில்லை என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியுமன் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் யார் மேலே வைக்கல, கர்த்தர் மேல் தான் வைத்திருக்கிறேன் என்று. இப்படிப்பட்ட சமயத்தில் அவர் யார் நம்மளை வேதனைப்படுத்துகிறார்கள், யார் நம்மை ஏமாற்றுகிறார்கள், எது நமக்கு பிரச்சனை என்பதை அவர் நோக்கி பார்க்கிறார். நான் யார் மீது நம்பிக்கை இல்லை, உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் தகப்பனை என்று உறுதியாக நாம் சொல்ல முடியுமானால், அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய பிரச்சனையின் தேவைகளையுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? தீர்வு கொடுப்பதற்காக. சங்கீதம் 91:2 சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்கிறார். நான் சொல்லுவேன், நீர் பதில் எனக்கு கொடுப்பீர். எப்படி கொடுப்பீர் என்றால், சங்கீதம் 93:3-16 வரை. கொரோனா பீரியடில் இந்த சங்கீதம் படாத பாடுபட்டுச்சு. அப்படி நான் சொல்லுவேன், நீர் எனக்கு அடைக்கலம் தருவீர், கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பீர், சிறகுகளால் மூடிக்கொள்வீர், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கு தப்புவிப்பீர், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பீர், என் பக்கத்தில் 1000 பேர் வலப்புறத்தில் 10,000 பேர் வந்தால் என்னை அணுகாது. இப்படி அவன் சொல்லிக்கொண்டே போகிறான். அத்தனை ஆசீர்வாதம். ஆனால் இவன் செய்தது என்ன? அவருடைய மகத்துவத்தை சொன்னான். அதான் சங்கீதம் 91:2 இவ்வளவுதான் சொன்னான். நாம் பிரச்சனையில் சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும், நீர் எப்படிப்பட்டவரப்பா, இந்த பிரச்சனை நமக்கு ஒன்றுமே இல்லையப்பா என்று அவருடைய மகத்துவங்களை பேசும்போது அவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவருக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து கொண்டே வருவார். ஆதியாகமம் 21 ஆகாரும் இஸ்மவேலும் அனுப்பிவிடுகிறான். ஆபிரகாம் ஒரு துருத்தியில் தண்ணீரை கொடுத்து அனுப்பிவிடுகிறான். வனாந்தர தண்ணி தீர்ந்து போய்விட்டது. பிள்ளை அழுகிறான். அந்த அழுது தாகத்தில் செத்து விடுவானோ பயந்து விட்டு அவனை கொஞ்சம் தள்ளி விட்டு வெளியே வந்து அழுகிறாள். இவள் பிள்ளை தனியாக இருக்கிறது. செத்துரும் பயந்துக்கிட்டா இவள். அழுகும்போது ஆண்டவர் தோன்றி, உன் பிள்ளையின் அழுகின் சத்தத்தை கேட்டேன், இதோ துறவு என்று அவளுடைய கண்களை அங்கே தான் துறவு இருக்குது, ஆனால் அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. பிரச்சனையவே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு அங்கேயே இருந்தாலும் நமக்கு தெரியாதுங்க, அது கேப் விழுந்துடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைன்னு கேட்டேன், பிரச்சனையை நான் பார்த்தேன். அப்படித்தாங்க, நாம் அவரையே நோக்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்முடைய பிரச்சனையே பார்த்து அதுக்கு தீர்வு என்ன என்று நம்ம சொல்கிறார். நமக்கு தீர்வு தெரிவதில்லை, அங்கே இருந்தால் நம் கண்ணுக்கு தெரியாது. ஏனென்றால் நம்ம பிரச்சனையை பார்த்து பார்த்து பூதாகாரமாக்கி கொண்டிருக்கிறோம். யோவான் 2 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். மரியாள் திருமணத்துக்கு போயிருக்கிறாள். அங்கே இயேசுவும் வந்திருக்கிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. தாய் போய் கேட்கிறாள், அவர்கள் திராட்சரசம் இல்லை என்று. இன்னும் என் வேலை வரவில்லை என்கிறார். அவளை உடனே போய்விடவில்லை. சரி, ஏதாவது செய்கள் என்று இயேசுவிடமும் சொல்லவில்லை. வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார். யோவான் 2:5 என்ன சொல்கிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இவளுக்கு தெரியுமா தண்ணீர் மொண்டு ஊற்று சொல்வார் என்று தெரியுமா? இல்லை. அந்த நோக்கி பார்த்த இருதயத்துக்கு ஆசீர்வாதத்தினுடைய முறைமை அந்த நிழலாட்டமாக தெரியும். இதுதாங்க நோக்கி பார்ப்பது. வேலை வரவில்லை என்று சொல்லிவிட்டார், ஆனால் அங்கே குறைவு இல்லை, பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டார் என்ற நிச்சயம் அவளுக்குள் இருந்ததனால் அந்த வார்த்தையை சொன்னாள். அப்படியே நடந்ததே. அசையாத நம்பிக்கை, இதுதாங்க அசையாத நம்பிக்கை. அவர் குறைவை பார்த்து விட்டு போக மாட்டார். உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவையும் வியாதியும் பார்த்து விட்டு தள்ளி போக மாட்டார். அப்போஸ்தலர் 12 பேதுருவை சிறை போட்டு விடுத்து விட்டான் ஏரோது. மறுநாள் காலையில் சிரச்சேதம் போட்டது பேதுரு. அவனுடைய சிறையை காவலால் காத்திருப்பது ஏரோதுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள். பேதுரு நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான். 2 கைகளில் சங்கிலி, அந்த 2 சங்கிலிகள் அந்த சேவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு ஒரு வகுப்புக்கு 4 பேராக 4 வகுப்பு காவலாளிகள் தூங்குகிறார். எப்படிங்க தூக்கம் வரும்? நாளை காலையில் சிறைச்சேதம், இப்படி ஒரு காவலில் வச்சுருக்கிறாங்க. தூங்குனா என்ன தூக்கம்? அவன் வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருந்தான். நீ முதிர் வயது ஆகும்போது இறப்பா என்று யோவான் 21 பேதுரு உனக்கு சொல்லியிருந்தான். அது குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அந்த வாக்கை நம்பினான், தூங்கினான். அவன் நோக்கி கூப்பிட்டானா, உபவாசம் இருந்தானா, ஜெபித்தானா? ஏதுமில்லை. ஒன்றே ஒன்று, வாக்கின் மேல் அவ்வளவு உறுதி. வாக்கின் மேல் வைக்கிற உறுதி தான் அவர் மேல் வைக்கிற உறுதி. உங்களுக்கு எல்லாம் தெரிந்துதான். தூதன் வந்தான், வெளிச்சம் பிரகாசித்தது, கட்டுகளெல்லாம் விலங்குகளெல்லாம் கலண்டு விழுந்தது. அவனை எழும்ப சொன்னான். 1ஆங்காவல் 2ஆங்காவல் 3ஆங்காவல் வெளியில் மெயின் கேட்டு தானாக திறக்குது. அப்படித்தான் வார்த்தையில் நம்பிக்கையோடு
அதை நீங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அது அப்படியே நடக்கும் என்று உறுதியில் இருந்தால் சோர்ந்து படுக்கக்கூடாது. அவன் தூங்கினான் என்றால் அவன் அந்த வார்த்தைகளுடைய அந்த இதில் தூங்கிட்டான். அப்படி ஒரு விடுதலை கிடைக்கும். யோபு தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டான். எனக்கு ரெட்டை ஆசீர்வாதம் கொடுப்பாரு, 1500 போனதுக்கு 3000 கொடுப்பாரு அப்படி நான் நினச்சா இல்லை. தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டான். அவனுக்கு எந்த வேதமும் கிடையாது, ஏதும் கிடையாது. வேதத்தில் முதல் புத்தகமே யோபு புத்தகம் என்கிறார்கள். அதை அவன் அறிக்கையிட்டான். நான் பார்ப்பேன், நீர் உயிரோடு இருக்கிறீர், நான் பொன்னாக விளங்குவேன். என்ன அறிக்கைங்க? ரோட்டுக்கு வந்துட்டான். அவரும் யோபுவின் வாழ்க்கையை பார்த்தார், 2 மடங்கு கொடுத்தார். அன்பர்களே, ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிரச்சனைகளை பற்றியே பார்த்து 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 கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறீர்களோ அது பூதாகரமாக வரும், பயமுறுத்தும், சந்தேகம் வரும், விசுவாசத்திலிருந்து விலகி போவீர்கள். பெரிய காரியங்கள் ஒன்று நடக்காது. என்றைக்கு நீங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இடக்கையால் வலக்கையால் தள்ளிவிட்டு கர்த்தரையே நோக்கி பார்த்து அவருடைய மகத்துவங்களை பேசும்போது, இது உமக்கு அற்ப காரியம் ஐயா, கடலுக்குள்ளேயே பாதையை வகுத்து கொடுத்தவர் அல்லவா, யோர்தானை நதியை நீ தண்ணீரை கட்டி வைத்தவர் அல்லவா, 40 வருஷம் போஷித்தவர் அல்லவா, எதுவுமே இல்லாமல் இது உமக்கு அற்ப காரியம் ஐயா என்று நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது, நம்பிக்கையை அறிக்கை செய்யும் பொழுது, தைரியமாக இருக்கும் பொழுது, அவர் கொடுத்த வாக்கை தூக்கி பிடிக்கும் போது அவர் உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறார். அவையில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதுதான் ரகசியம். பிரச்சனைகளையே பார்க்காதீர்கள், பிரச்சனை பற்றியே பேசாதீர்கள். அது அவருக்கு தெரியும். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் சொல்லுங்கள். அன்பர்களே, கதறி கதறித்தான் அவரிடம் கேட்க வேண்டும், அழுதுதான் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அழுக வந்தால் அழுங்கள், அடக்க வேண்டாம், கர்த்தரிடம் மட்டும் அழுங்கள். இதுவரை காப்பாற்றினவர், ரட்சித்தவர், வாக்கு கொடுத்தவர் என்னை விட மாட்டார் என்ற உறுதியில் இருந்து கொண்டு உங்கள் வேலையை பார்க்கும்போது, காத்திருக்கும் போது, வெளியில் பார்க்குறவர்களுக்கு என்ன இத்தனை பிரச்சனை இருக்குது, அமைதியாக இருக்கிறாங்களே என்று அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சலனம் இல்லாமல் இருக்கிறார்களே என்று ஆச்சரியமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு காலத்தில் என்னை பார்த்தார்கள் எல்லாரும். 2 பிள்ளைகள் திருமணத்துக்கு வந்து விட்டது. இவர்கள் ஏசு 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, ஒன்றும் எடுக்கவில்லை, ஒரு முயற்சி பண்ணலையே. சுற்றி இருக்கிற கேட்டார்கள், குடும்பமே என்னை கேட்டது. நான் எதுக்கும் பதில் சொல்லல. நேரம் வரும்பொழுது நடக்கும், அற்புதமாய் நடக்கும். இது மட்டும்தான் நான் சொன்னேன். எதை வைத்து சொன்னேன்? எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, வேதத்துள்ள சாட்சிகள், ஏன் எனக்கு நடக்காது? அப்படியே நடந்தது. பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், பிரச்சனை பற்றி பேசாதீர்கள், யாரு கூடவும் பேசாதீர்கள். காரியங்களை ஜெபத்தை கையில் அவர் எடுக்கிறார். எந்த விதத்தில் அவரிடம் கேட்டாலும் ஒரே சிந்தனை, நீரே எல்லாமே, எனக்கு வேறு சோர்ஸ் இல்லை என்பதை அவர் அறிய வேண்டும். அதற்கு இடம் தாருங்கள். வாயில் சொன்னால் பத்தாது, எல்லா காரியமும் அதை நோக்கியே இருக்க வேண்டும். சகலமும் சம்பூரணமாய் செய்து முடித்து நான் உன் பேரில் ஒரே மனதாக இருக்கிறேன் என்பதை காட்டுவார். என்ன ஒரே மனது? உன்னை விடுவிப்பது, உன்னை உயர்த்துவதே எனக்கு தாரும் என்று ஒரே மனமாயிருப்பார். மக்களே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை, பிரகாசம் அடைந்தார்கள் என்றுதான் சாட்சி இருக்கிறது. இந்த சாட்சி என்ன மாறுமா? சிங்கக்குட்டியில் கூட பட்டினியாக கிடக்கும், உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. விடமாட்டார். ஜெபிக்கலாம். எந்த நிலையில் என்ன சொல்லி கூப்பிட்டாலும், வார்த்தையே இல்லாமல் இருந்தாலும், பெருமூச்சு மட்டும் வந்தாலும் அதுவும் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். உமது முகத்தை நீர் எங்களுக்கு மறைக்க மாட்டீர். இதோ இருக்கிறேன் என்று ஓடி வந்து உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட சாட்சிகள் மெய்யாக போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு கிடைக்கும் வரை நோக்கி பார்ப்பேன். என் கண்ணீர் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பதால் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் பிழைப்பேன். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, உயர்ந்த வாழ்க்கை வாழ்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.